அந்த டைமில் வந்து நான் எங்கேயாவது வெளியே போனாவே பார்த்தாவே இதோட தலைவிட நடிச்சவருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு என்னை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தது தீனா. ஸோ அஜித் அதுதான் சார் கூட நடிச்சிருப்பீங்களா? அஜித் சார் கூட பேசியிருப்பீங்களே, அவரு ஏதாச்சும் அதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 நாளோ 33 நாளோ அஜித் சார் கூட எனக்கு நடிக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. பாடி பெரிய விஷயம். அது வந்து எனக்கு வந்து 2வது படம். ஆல்ரெடி உன்னை கூட இணைத்துறேன் படத்தில் அஜித் சார் கூட மிலிட்ரி மேனாக பண்ணியிருந்தேன். ஒரு சக மிலிட்ரி மேனாக பண்ணியிருந்தேன். ஓகே சார். அதில் வந்து என் பேச எங்கே இருக்குன்னு தெரியாது வச்சுங்க. இது வந்து 2வது படம் தீனா. அவரோட கேரக்டர் வந்து முழுமையாக தெரிஞ்சக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு இதில் கிடைச்சது தீனால. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அவர். ரொம்ப நெருங்கி ஸ்ட்ரெயிட். பழகக்கூடிய ஒரு ஆமாம் சான்சஸ் ஆமாம். கிடைச்சுச்சு. அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் ஓட்டுற புல்லட் வந்து என்னோட புல்லட். அப்படிங்களா? ஆமாம். ஸோ அந்த புல்லட் காட்சி வரும்போதெல்லாம் நான் தான் எடுத்துன்னு போய் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன். அவர் ஓட்டிட்டு எடுத்து மறுபடியும் கொடுப்பாரு. நான் ராயல் என்ஃபீல்டு ஆமாம் ராயல் தண்டர்பர்ட் மாதிரி ஆமாம் இல்லை ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். அந்த ப்ளூ. ஆமாம் பழைய காலத்து காலத்து. பழைய காலத்து 89 மேக் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ அதனால் அவர் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது.